நான் பூஜை செய்து வரேன். அதை காமவரி படித்தவனே என் தவத்தை கெடுத்ததில்லாதே. சுவாமி, நான் தவத்தை கெடுக்கவில்லை சுவாமி. இந்த காலகத்தில் நானும் பரிமளாவும் சற்று நேரம் விளையாடி விட்டு வந்தோம். வேறொன்றும் இல்லை சுவாமி. என்னையே அறியாமல் என் பாதம் தங்கள் மீது பட்டு விட்டது சுவாமி. நான் எத்தனை ஆண்டு காலமாக பூஜை செய்து வருகிறேன். என் தவத்தை கெடுத்து விட்டாய். அட காமகனே, உனக்கு 4448 தோல் எப்படி சாபத்தை அறிவேன் சுவாமி. விளையாடி வந்தேன் தவிர வேறொன்றும் இல்லை சுவாமி. என்னை மன்னித்து சுவாமி. எத்தனை ஆண்டு காலமாக நான் தவம் செஞ்சேன். என் தவத்தை கெடுத்து விட்டியா? என் தவத்தை கெடுத்து விட்டியா? போட்டு வளர்க்குறாங்க. நீ மன்றாடி கேட்பதனால் உனக்கு சாப விமர்சனம் சொல்லுகிறேன். நான் இத்தனை ஆண்டு காலமாக அன்னை ஆதிபரா சக்தியை வேணுமென்று கடந்தவும் அடைய வேண்டும் என்று நான் பூஜை செய்ய வேண்டும். அவன் நினைத்தேன். நீ காமவனே, என் தவத்தை கெடுத்த காமவனை முடித்தவனே, சுவாமி உனக்கு சாப விமர்சனம் சொல்லுகிறேன். சொல்லுங்கள் சுவாமி. நான் என்னை போல ஒரு பெண்ணை என்னை போல பக்தியில சிறந்த பெண்ணுவத்தில் இருப்பாள். அவளை பார்த்து நீ திருமணம் செய்தால் உனக்கு சாப விமர்சனம் உண்டு. சுவாமி, நீங்கள் சொல்லுவது அனைத்தும் நடக்கக்கூடிய விஷயமா சுவாமி? ஏன் ஏற்படாது? இந்த நோய் பிடித்த உடலை பார்த்து எந்த பெண் என்னை திருமணம் செய்து கொள்வார் சுவாமி?